என்ன அமுதா, சோகமா இருக்க? எல்லாம் பெண்களாகி நம்மளுடைய கஷ்டத்தை நினைச்சுதான். ஏன், என்ன ஆச்சு? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. தினமும் ஒரு செய்தியை பார்க்கும்போது வெளியே போகவே பயமா இருக்கு. நீ சொல்றது சரிதான் அமுதா. NCRB ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுல இந்த விடியலாட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 18,150 நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கு. இன்னும் வீட்டை விட்டு வெளில போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சமீபத்துல கூட ராமேஸ்வரம் வண்டியில பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணால இரவு பேருந்து நிலையத்துல இறங்க முடியல. அப்புறம் ஓட்டுநரும் நடத்துனரும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து பெற்றோர்களை வர சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. பேருக்கு தான் ஜப்பானுக்கு நிகரான ஆட்சி, சிங்கப்பூருக்கு நிகரான ஆட்சின்னு இந்த பொம்மை முதல்வர் பொய் பித்தலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஜப்பான் சிங்கப்பூருக்கு நிகரான ஆட்சி கொடுத்தா நம்ம ஏன் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே பயப்பட போறோம்? மனிதர்களுக்கு மறதி என்பது தேசிய வியாதி என்று ஒரு பழமொழி இருக்கிறது. எப்பொழுதும் தற்போதைய நிகழ்வுகளை பற்றி மட்டுமே கவலை கொள்வார்கள். பெரிய விஷயங்களை கூட மறந்துவிட்டு கடந்து விடுவார்கள். அப்படி நீங்கள் மறந்ததை பற்றி இப்பொழுது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தட்டுமா? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் மனித மிருகத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பே கடந்த ஜூலை மாதம் 12ஆம் நாள் திருவள்ளூரை அடுத்த ஆரம்பாக்கம் என்ற இடத்தில் 8 வயது மாணவி அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த கொடியவனால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். சமீபத்தில் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி 2024ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 6,975ஆக அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு இதே சட்டத்தின் கீழ் பதிவான 4,581 வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இது 2,394, அதாவது 52.30% அதிகமாகும். இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அவர்களோ எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் சுதந்திரமாக குற்றவாளிகளை தவறுகளை செய்ய வைக்கிறார்கள். நீங்க சொல்றது அதிர்ச்சியா இருக்கு. இதுல இருந்து நாங்க எப்படி விடுபடுறது? எங்க பயத்தை எப்படி போக்குறது? தினம் தினம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பார்க்கும்போது இன்னும் எங்களுடைய பயம் அதிகரிக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த தீய சக்தியான திமுகவையும் நிர்வாக திறனற்ற ஊழல்வாதியான ஸ்டாலினையும் நிரந்தரமாக அகற்றுவதும் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதுமே ஒரே தீர்வு.